அஸ்ஸலாமு அலைக்கும். பூமி தோற்றத்தை பற்றியும் மனிதன் தோன்றினதை பற்றியும் பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வேறு வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. நமக்கு சரியான ஒரு கருத்து இன்னும் கிடைக்கப்படலை. இப்போ டார்வினுடைய பரிணாம கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் என்ன சொல்லியிருக்கிறாரு, குரங்குகள்லேருந்து தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா குரங்குகளே இல்லாமல் போயிருக்கணுமே. இப்போ குரங்குகள் இருக்கே, குரங்குலேருந்து மனிதன் நம்ம உருவாயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் குரங்கு அப்படின்னா இப்போ ஏன் குரங்கு இருக்குது? இப்போ பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, அதாவது 400 கோடி ஆண்டுகள் 500 கோடி ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து பல வருடம் மழை பெய்தது, அதுக்கப்புறம் பூமி உருவானது, கோள்கள் உருவானது அப்படிங்கிறாங்க. வெடிச்சு சிதற எதையுமே, அதுக்கப்புறம் தூசியாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் பூமி உருவானது. அதாவது பூமி உருவானதை பற்றியும் மனிதன் உருவானதை பற்றியும் ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் சரியான அறிவியல் சான்றாக இன்னும் நிரூபிக்கப்படலை. இப்போ வில்லியம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் 1960 நோபல் பரிசு பெற்றிருக்கிறாரு. அவர் இப்போ இவ்வளோ வருடங்களுக்கு முன்னால் கிடைச்ச பொருள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், கீழடி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அகழ்வாராய்ச்சி பண்ணும் பொழுது, மண்ணை தோண்டும் பொழுது நமக்கு சில பொருட்கள் கிடைக்கிது. அப்போ எலும்பு, மரம், தோல், இந்த மாதிரி பொருட்களை வச்சு இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியில் அழிஞ்சிருக்கும், புதைஞ்சிருக்கும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைச்ச பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வில்லியத்துடைய கார்பன் டேட்டிங் 14 முறை பயன்படுத்தப்படுது. ஆனால் அதை வச்சு கூட நீங்கள் ஒரு 500லேருந்து 50,000 வருடம் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கப்பட முடியும். அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு உலகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை. திருக்குரான் முஸ்லீம்களுடைய புனித நூல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் நிறைய அறிவியல் சான்றுகள் இருக்குது. அதாவது நீங்கள் பூமி எப்போ தோன்றுச்சு, வானம் எப்போ தோன்றுச்சு, அதற்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ 38வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் உள்ள இந்த குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்கவும் அறிவுடையோர் படிப்பினை பெறுவதற்காகவும் அருளினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சே நீங்கள் பூமி, வானம் தோன்றினது எல்லாவற்றையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ வானங்களை பற்றி எல்லாமே திருக்குரானில் இருக்குது. 13வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வானங்களை அல்லாஹ் உயர்த்தினான், பின் அர்சின் மீது அமர்ந்தான், சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான், ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றது, காரியத்தை அவனே நிர்வகிக்கிறான். உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதியாக நம்புவதற்கு சான்றுகளை அவனே தெளிவுபடுத்துகிறான். அதாவது பூமி, வானம், கோள்கள், மனிதன், எல்லா உயிரினங்களும் இறைவனுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படிங்கிறத அல்லாஹ்வே திருக்குரானில் நமக்கு அருளியிருக்கிறார். 36வது அத்தியாயம் 38வது வசனத்தில் சூரியன் பற்றி சொல்லியிருக்காங்க. சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதை அறிந்தவனாகிய மிகைத்தவனின் ஏற்பாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு எப்படி இதை கொடுத்தார்? அதுதான், அவர் இறைவனுடைய தூதராக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அல்லாஹு அருள்னது தான் நமக்கு இந்த திருமறை திருக்குரான். இதில் அல்லாஹுவே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது பல நம்ம அத்தியாயங்கள் வசனங்களில் பூமி, வானம் பற்றி பார்த்தோம் இல்லையா. தொடர்ந்து 41வது அத்தியாயம் 11வது வசனம் இதில் எடுத்திங்கன்னா அதனை தொடர்ந்த வசனங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து அதாவது 2 நாட்களில் 7 வானங்களை படைத்தான், ஒவ்வொரு வானத்திலும் அதற்குரிய கட்டளையை அறிவித்தான், கீழ் வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தான், இது அறிந்தவனாகிய மிகைத்தவனின் ஏற்பாடு
அப்படின்னு திருக்குறானில் இருக்குது. அப்போ நீங்கள் திருக்குறானுடைய அத்தியாயம் வசனங்களை பார்க்கும்போது இப்போ நமக்கே தெரியுது இல்லையா, கோள்கள் இதெல்லாமே வானங்கள் உள்ளே போக போக இத்தனை இது இருக்குது, அதெல்லாமே அப்போவே எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் குரான் அப்படிங்கிற புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணுனா, நீங்கள் அறிவியல் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறீங்க, இது கடவுளுடைய புத்தகம், இது வேதம், சமயம், நீங்கள் வேறு எந்த பேர் கொடுக்கலாம். எப்படினாலும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஏற்கனவே படைத்தவன் சொல்லியிருக்கிறாரு, படைப்புகளை மனிதன் அறிவால் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவ்வளவு எளிதில் அவ்வளோ சுலபமாக நம்ம அத்தனையையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் கண்டுபிடிக்கலை. இறைவன் மிக பெரியவன்.